ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபில பார்த்துருக்கீங்க. பிரபில பார்த்தா சூப்பரான ஒரு லவ் சாங் எப்படி நீங்கள் வந்து உங்கள் மெஜரில் உங்களுக்கு பிடிச்ச மெஜர் யூஸ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா வெளியில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தப்ப தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பாங்க. கூட அந்த ஆப் லிங்க் ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்போட என்டர்பேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே ப்ளஸ் பார்த்து கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷனும் ஷேர் பர்சன்டேஜ் நான் வந்து மேக் பண்ணிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பாங்க. நீங்கள் வந்து புக் ஆப்ஷனையும் ஷேர் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிட்டு புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா ஒரு அடையில் இருக்கும். அடையில் இருக்க மேலே பார்த்தா ஒரு குரூப்பில் இருக்கும். மேலே ஸ்க்ரோல் பண்ண மேலே பார்த்தா டிலீட் லேயர்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக செட் பண்ணிருப்பேன். இதில் பார்த்தா நீங்கள் வந்து சிம்பிளாக குரூப் லேயருக்கு பார்த்தா எடிட் குரூப்பில் போனீங்கன்னா உள்ள பார்த்தா ஒரு 4:5 ரேஷனில் பார்த்தா நமக்கு வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லி நான் வந்து தந்துட்டுருப்பேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக 4:5 ரேஷனில் நம்ம வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணால் எப்படி வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா லிரிக் வந்து நீங்கள் வந்து எஃபர்ட் ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு லிரிக்கான சாங்க்கான நேம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த நேமுக்கும் நீங்கள் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து எப்படி ஆட் பண்ணுறது நான் வந்து டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ அந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம வந்து பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா 4:5 இங்கே பார்த்தா இதெல்லாம் ஃபுல்லாக ரேஷன் தான். நம்ம பார்த்தா இது பார்த்தா 4:5 ரேஷன் வந்து செலக்ட் பண்ணி நம்ம இமேஜ் வந்து கிராப் பண்ணோம். கரெக்டாக அந்த 4:5 ரேஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் க்ரீன் கலர் செலக்ட் ஆகிடுனே கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டோன்னே இங்கே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து எந்த ஃபோல்டர் அந்த ஃபோல்டர் நான் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து யார் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு 12 இல்லை 13 இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணோடனே கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா இமேஜ் பார்த்தா இப்படி தான் உங்களுக்கு ஆட்ராக வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடனே கரெக்டாக அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு மொத்தம் 5th ஒன்று ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் 3 ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லா கிளியராக தர மாதிரி நீங்கள் வந்து மேலே அப்பில் டவுனில் வந்து சைடில் லெஃப்ட் ரைட் எங்கேயுமே பிளாக் வராத மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸ் வந்து கிளியராக தர மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக மேலே செட்டிங் மாதிரி யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் ஏ பேஜ்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக உங்களுக்கு பார்த்தா 4:5 ரேஷனில் ஒரு இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகுனா கீழே வந்து சேவ் இருக்கும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்டாக 4:5 ரேஷனில் இமேஜ் வந்து எடுத்துக்கணும். கரெக்டாக உங்களுக்கு வந்து எப்படி இமேஜ் வந்து கரெக்டாக ஆர்டராக ஆட் பண்ணது நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். கரெக்டாக நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா குரூப் லேயர் இருக்கும். கரெக்டாக குரூப் லேயர் கிளிக் பண்ணி பார்த்தா எடிட் குரூப்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கரெக்டாக சொல்கிறேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு கீழே இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணல. கரெக்டாக இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு நெக்ஸ்ட் வந்து சேம் ஸ்டாராக கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுற இமேஜ் வந்து இங்கே ஆட் பண்ணிடுறீங்களா இந்த இமேஜ் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக பண்ண அவங்க ஆட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா மேலே வந்து நான் சொல்கிற இமேஜ் ஆட் பண்ணோம். அதே மாதிரி ஆர்டராக வந்து ஆட் பண்ணுங்கள். மேலே ஒரு இமேஜில் ப்ளூ கலர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த ஸ்டாரம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் செகண்டாக ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். இந்தமாதிரி செகண்ட் ஆட் பண்ணலாம். இந்த இமேஜ் தான் நீங்கள் மேலேயும் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உள்ளே வந்து என்ட்ரியாக சொல்ல இமேஜ் வந்து அந்த இமேஜ் வந்துட்டு மேலே வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகி வர மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஷூ ஆகும். அதே நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஷூட் ஆகும் அந்த இமேஜ். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ குரூப் லேயர்
நெக்ஸ்ட் குரூப் போயிடுங்க. நெக்ஸ்ட் குரூப் போய் நெக்ஸ்ட் எடிட் குரூப் போய்ட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுற சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் கிளிக் பண்ணி கலர் ஃபில்ல போய்ட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தோன்னா இமேஜில் இருக்குது, அந்த இமேஜில் இருக்கிற கிளிக் பண்ணி கலர் ஃபில்ல போய்ட்டுங்க ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் இமேஜ் வந்து போய்டுங்க. நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அது ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே வந்து அதே சேம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் செகண்ட் எந்த இமேஜ் ஆட் பண்ணி அந்த செகண்ட் ஆட் பண்ண இமேஜை நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த கரெக்டாக நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜ் வந்து வந்தோடனே ஃப்ரண்ட் வந்தோடனே அந்த இமேஜ் வந்து ஃப்ளிப் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் ஆல்ரெடி இந்த இமேஜ் வந்து பேக்கில் இருக்கும் போய்டும். நெக்ஸ்ட்டு நியூ ஒரு இமேஜ் வரும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளிப் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் இமேஜில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. ரீப்ளேஸ் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் பண்ணோம். ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேர் இருக்கும். கரெக்டாக லேர் செலக்ட் பண்ணிட்டு இந்த லேருக்கு அந்த ஏருக்கு பதில் ப்ளஸ் மாதிரி பேக்லேருந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த இமேஜ் ஆட் பண்ணிங்க. இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காமிச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து லாங் சைடில் வந்து 3 பார் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து கரெக்டாக ஆடியோ லேயருக்கு மேலே வந்து அந்த இமேஜ் லேயர் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. கரெக்டாக இந்த ஆடியோ லேயருக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எடுத்துங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் காப்பியில் போய்ட்டு இந்த பேஸ்டர் சைடு பார்த்து ஒரு ஏர் ஆப்ஷன் வந்து ஏர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன், நெக்ஸ்ட் ஆப்ஷன், பிளெண்டிங், இந்த 3 ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் வந்து க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ண சொல்லும் கரெக்டாக இந்த லேயர் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேயர் இல்லை, மேலே பார்த்தா ஒரு சாங் லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு இந்த பேஸ்ட் சைடு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பேஸ்ட் கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து மூவ் ஆகும். நானே ஒரு செகண்டில் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஒரு லேயருக்கு அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. சேம் லேயர் காப்பியில் போய் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே பார்த்தா ஒரு லேயருக்கு அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் சைடு பார்த்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன், நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துட்டு பேஸ்ட் வந்து கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தா 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தா இங்கே நம்ம வந்து லிரிக் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். லிரிக் லேயர் வந்து எங்கே இருக்குது வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ வந்து லிரிக் லேயர் வந்து நீங்கள் வந்து வேறு சாங் ஆட் பண்ணி வந்து லிரிக் லேயர் வந்து சேஞ்ச் பண்ணி தான் அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லிரிக் வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து லிரிக் லேயர் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஐ ஆப்ஷன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தா க்ரீன் கலர் செலக்ட் ஆகும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா க்ரீன் கலர் வந்து செலக்ட் ஆகும். வந்து லேயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து லிரிக் லேயர் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தா லிரிக் லேயர் மட்டும் வந்து செலக்ட் பண்ணி இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஏருக்கு பதில் ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த பேஸ்ட் சைடு பார்த்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிற ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷனும் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் இந்த 3 ஆப்ஷன் மட்டும் க்ரீன் கலர் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து குரூப்பில் போட்டுங்க. குரூப்பில் போட்டு கரெக்டாக இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு கரெக்டாக லிரிக் வந்து உங்களுக்கு வந்து எங்கே வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களா கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ தான் வந்து லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்தா இப்போ அந்த லிரிக் லேயர் வந்து உங்களுக்கு பக்காவாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வந்து குரூப்பில் இருக்கும் அந்த லேயர் இப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணோன்னே நீங்கள் வந்து சிசி வந்து ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணி நான் வந்து சிசி வந்து ஆட் பண்ணல. நீங்கள் சிசி வந்து ஆட் பண்ணதான் ஆட் பண்ணிட்டு மேலே சைடு மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ண கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.